நீட், வாண்ட். இந்த நீட் அண்ட் வாண்ட் பாக்குறதுக்கு ஒரே மாதிரி இருந்தாலும் 2க்கும் நிறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நீட் ஒரு விஷயம் இல்லன்னா நம்ம லைஃப்ல நம்ம வாழவே முடியாது. அதுதான் நீட். ஃபார் எக்ஸாம்பிள் ஃபுட், வாட்டர், ஷெல்டர், ஏர் இது எல்லாமே நம்மளோட நீட். இந்த நீட் நம்ம கிட்ட எப்போ இல்லாம போகுதோ அப்போ நம்மளோட லைஃப் ஓவர். அடுத்து வாண்ட். வாண்ட் அப்படிங்கிறது அது இல்லாமையும் நம்ம லைஃப்ல நம்மளால வாழ முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐபோன், ட்ரெஸ், கார், பைக், சைக்கிள் இந்த மாதிரியான விஷயங்கள் தான் வாண்ட். ஈவன் த பர்சன் வி லவ் எல்லாமே வந்து வாண்ட்ல வரும். அவங்க இல்லனாலுமே நம்மளால இருக்க முடியும். சோ நம்ம லைஃப்க்கு தேவையான நீட் அவங்க கிடையாது. நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் தான். அதனால தான் அவங்க வாண்ட்ல வராங்க. இப்போ இந்த டிஃபரன்ஸ் நம்ம ஏன் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, முன்னாள் விஷயத்துல ஐபோன் அப்படிங்கிறது ஒரு வாண்டா இருந்துச்சு. ஆனா அதுக்கு பின்னாடி நிறைய சைக்காலஜிக்கல் திங்ஸ் இருக்கு. சோ இந்த வாண்ட் அப்படிங்கிறது அவனுடைய எமோஷன்ஸோட கனெக்ட் ஆயிருந்திருக்கு. அந்த இன்சிடென்ட்ல சொல்லப்பட்ட ஒரு விஷயம் என்னன்னா, குணாலோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கிட்டயும் ஐபோன் இருந்துச்சு. குணால் கிட்ட மட்டும் தான் இல்ல அப்படின்னு சொன்னாங்க. இந்த ஆங்கிள் இருந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, அவனோட ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட அவனுக்கு ஏற்பட்ட ஒரு ரிஜெக்ஷன் தான், அவங்க வீட்ல போயிட்டு அவன் ஆர்குமென்ட் பண்றதுக்கு ஒரு காரணமா இருந்திருக்கலாம். இந்த வாண்ட் அப்படிங்கிறது எப்போ நம்ம எமோஷன்ஸோட கனெக்ட் ஆகுதோ, நம்ம கிட்ட ஒரு கன்ஃப்யூஷன் வரும். இந்த வாண்ட் அப்படிங்கிறது நீடா சேஞ்ச் ஆயிடும். சோ நம்ம எத மறந்துருவோம் அப்படின்னா, இது இல்லனாலும் நம்மளால வாழ முடியும் அப்படிங்கிறத மறந்து, இது மட்டும் தான் நம்ம லைஃப்க்கு தேவை. இது இல்லன்னா நம்மளால வாழ முடியாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்க்கு நம்ம போயிடுவோம். இந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் எத லீட் பண்ணும் அப்படின்னா ஃப்ரஸ்ட்ரேஷன். ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து உடனே வர ஃப்ரஸ்ட்ரேஷன் கிடையாது. ரொம்ப நாளா நமக்குள்ள சப்ரஸ் பண்ணி வச்சிருந்த ஒரு விஷயம் தான் ஃப்ரஸ்ட்ரேஷனா வெளியில வருது. சோ எப்போ இந்த ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து அக்ரஷனா சேஞ்ச் ஆகுதோ, அப்போ நம்ம இம்பல்சிவான இந்த மாதிரி டெசிஷன் எடுப்போம். அக்ரஷன் லீட்ஸ் டு இம்பல்சிவிட்டி. சோ எப்பலாம் வந்து உங்களோட வாண்ட் உங்கள டாமினேட் பண்ணுதோ, நீங்க ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும். இது வந்து உங்களுடைய லைஃப்ல ஒரு பார்ட் தான். அதுவே உங்க லைஃப் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். இந்த வாண்ட் அப்படிங்கிறது மகாபாரதத்துல வர சகுனி கேரக்டர் மாதிரி. உங்க கூடவே தான் இருக்கும். கூடவே இருந்து குழி பறிக்கும். அது உங்களுக்கு தெரியாது. நல்லது பண்ற மாதிரி தான் இருக்கும். ஆனா அது பண்றது நல்லது கிடையாது அப்படிங்கிறது எல்லா இன்சிடென்ட்டும் நடந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் உங்களுக்கு தெரியும். சோ உங்களோட நீட் என்ன, வாண்ட் என்ன அப்படிங்கிறதுல கிளியரா இருங்க.